இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள் 11/1/2024 ஜனவரி மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று சூரிய உதயம் 6:33 லக்னம் தனுர் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அமாவாசை மாலை 6:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் மாலை 6:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் ரோஹிணி மற்றும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக இன்று நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பயனுள்ள முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களை கவர்வதாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்ப பிரச்சனைகளை கலந்தாலோசித்து சுமூகமான முடிவுகளையும் காண்பீங்க. வீட்டில் நடைபெறுகின்ற ஏதாவது ஒரு விசேஷத்தை பற்றி விவாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. மன உறுதியின் காரணமாக ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவுகளையும் காண்பீங்க. நண்பர்கள் ஆதரவுடன் உங்களுடைய செயல்கள் லாபகரமாகவும் முடியும். தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழில்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தொழில்ல இருந்து வந்த இடர்பாடுகள் எல்லாவற்றையுமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால சில அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் மனைவியின் வழியில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்களும் கைக்கும் வந்து சேரும். எதிர்காலம் பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கியாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையுமே நீங்கள் சரி செய்தும் விடுவீங்க. மன உளைச்சல்கள் எல்லாவற்றையுமே கடந்து வந்தும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல முக்கியமான வேலைகளை செய்வதில் சகோதரர்களுடைய ஆலோசனைகளும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று எல்லா விஷயங்களையுமே நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மற்றவர்களிடத்திலையும் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. விலகி சென்ற உறவினர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும்.
பிரபலமானவர்களுடைய ஆறுதல்களும் நட்பும் உண்டாகும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு பெருமை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும், சிந்தனைகளும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, அந்யூன்யமும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, தவறிப்போன வாய்ப்புகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய செயல்பாடுகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. அதிக பணிகளும் காணப்படும். பணியில நீங்கள் தவறுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியதும் அவசியம். இன்று உங்கள் சக பணியாளர்களிடம் பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடனும் காணப்படும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. தைரியமாகவும் உணர்வீங்க. சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாங்க. இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சொத்துக்கள் விவகாரங்கள்ல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உறவினர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே முறியடிக்கவும் செய்வீங்க. இன்று எதிர்பார்த்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. பணியாளர்களை நீங்க தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். காணாமல் போன பொருட்களை தேடி எடுக்கவும் செய்வீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள்ல இருந்து மீண்டும் வந்தும் விடுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அங்கு சந்திக்க வேண்டிய நபர்களினால நல்ல ஒரு பயனையும் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால நேரம் பார்க்காமல் வேலை செய்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாம். பெரிய அளவுல இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் ரீதியாக சவால்களும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிரிகளினாலும் போட்டியாளர்களினாலும் சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். புதிய வேலையை தொடங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனைவியின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. வேலையை முன்கூட்டியே முடித்துவிட்டு சரியான நேரத்திற்கு வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளையும் எடுப்பீங்க. திடீர் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களினால உடல் அசதியும் ஏற்படலாம். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோஹிணி மற்றும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரியான பலன்களை கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று செயல்கள் முடிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. சில பணிகள் நிலுவையில இருக்குங்க.
இன்றைய சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சமநிலையான போக்குடன் இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பது என்பது சவாலாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இன்று அவ்வப்பொழுது சற்று சோகமாகவும் உணர்வீங்க. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல விவாதங்களும் ஏற்படலாம். சில முரண்பட்ட கருத்துக்களுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில பரஸ்பர பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் தாயாருக்கான உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வருவாயும் கைக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விருத்தி செய்தும் காட்டுவீங்க. வருவாயும் அதிகரிக்கும். முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். என்று சற்று சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுங்க. தாய்வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடியவும் செய்யும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு சற்று கோபத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல அனைவரையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். வருமானத்திற்கு இடையூறாக இருந்து வந்த தடைகள் எல்லாவற்றையுமே அகற்றவும் செய்வீங்க. மனதுல தைரியமும் வேகமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல விருத்தியும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல நிம்மதியான போக்கும் காணப்படும். மருத்துவம், கணிதம், பொறியியல், சட்டம் படிக்கும் மாணவர்கள் கூடுதலாக படிக்கவும் செய்வீங்க. படிக்கின்ற விஷயத்துல ஆர்வமும் அதிகரிக்கும். வெறியோடு படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு சராசரியை விட ஒரு நல்ல நாளாக தங்க இருக்கும். தொழில் வியாபாரத்துல வெற்றியும் காண்பீங்க. இன்று கிடைத்த வாய்ப்புகளை அடையாளம் கண்டு அதுல முன்னேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதல் கவனத்தையும் செலுத்துவீங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை விட கூடுதலாக செலவாகவும் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாக தங்க இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைந்து மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதளவுல புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. அடமானம் வைத்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. ஆனால் அதற்கு ஏற்ற நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய வகையில புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரார்த்தனைகளும் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய செயல்களை எளிதாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்தும் காட்டுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. இது லாபகரமாகவும் முடியும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியமாகவும் மன உறுதியாகவும் இருப்பீங்க. முழு ஆரோக்கியத்துடனும் உணர்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பணியிடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க. கடும் போராட்டத்திற்கு பின்பு உங்களுடைய முயற்சி வெற்றிகரமாகவும் நிறைவேறும். வியாபாரத்துல போட்டிகளை சந்திக்கவும் செய்வீங்க.
உங்களுடைய அணுகுமுறையினால ஆதாயமும் உண்டாகும். இன்று உங்களுடைய புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இளைய சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு தோப்பு குத்தகைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பயிர்களின் மூலம் நல்ல ஒரு வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். விற்பனையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாள் நண்பர்களுடைய உதவியினால தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. ஐடி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணை இடத்துல என்ற காதலை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள் நன்மையிலும் முடியும். பெண்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சீராகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதுல நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாகவும் காண்பீங்க. நீண்ட காலமாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களும் தேடி வந்தும் பேசுவாங்க. உறவினர்களும் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் நன்றாகவும் முடியும். மனதளவுல உற்சாகமும் உண்டாகும். சிந்தனைகள்ல தெளிவுடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். விவசாய பணிகள்ல அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மனதில மாற்றத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று புகழும் மரியாதையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். பாதுகாப்புடனும் உணர்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் என்று லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. சிறப்பான திட்டமிடுதல்கள் என்று உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல விஷயங்களை லேசாகவும் பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் அமைதியுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மனதுல மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்குங்க. கணிசமான தொகையை நீங்கள் சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. துணிச்சலுடன் செயல்பட்டு உங்களுடைய செயல்பாடுகள்ல லாபத்தையும் காண்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. விமர்சனங்களை ஒதுக்கி முன்னேறவும் செய்வீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களினால செய்ய முடியாத ஒரு வேலையை நீங்கள் செய்து முடித்தும் காட்டுவீங்க. அக்கம் பக்கத்தினரிடம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருக்கும் நண்பர்களை அதிகமாக நம்பிவிடவும் வேண்டாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. கூட்டு தொழில இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி சந்தோஷமும் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தினால புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறுக்கு வழியில மட்டும் ஈடுபட்டு விடவும் வேண்டாம். இத்தகைய எண்ணங்களை கைவிட்டு விடுவதும் நல்லதுங்க. நேர்மையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது.
செய்யும் தொழில்ல வெற்றியும் உண்டும். குடும்பத்துல அமைதியான சூழ்நிலைகளும் இருக்கும். குழந்தைகளினால மனமகிழ்ச்சியும் உண்டாகும். கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய தொழில் முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள் போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தும் விடுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். வெற்றிகரமாகவும் முடியும். பெண்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். பத்திரிகை துறை, விஷுவல் மீடியா போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். தங்களுடைய பாடங்கள் எல்லாவற்றையுமே நல்லபடியாக படித்து முடித்தும் விடுவாங்க. புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதுவிதமான யுத்திகளை கையாண்டு வெற்றியும் காண்பீங்க. எதிலும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல திறமைகளும் வெளிப்படும். இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆர்வமும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்கள் இடத்துல பேசும் பொழுது பணிவுடன் இருப்பதும் நல்லது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய முயற்சியில வெற்றி பெறுவதற்கான திட்டமிடுதல்களும் உங்ககிட்ட இருக்கும். கடினமான உழைப்பும் இருக்குங்க என்ற அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. சக பணியாளர்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியில முன்னிலையிலும் இருப்பீங்க. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. பதட்டமில்லாமல் பேசுவதும் நல்லதுங்க. தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் காணப்படும். பண பரிவர்த்தனைகளுக்கான ஆவணங்களை முறையாக பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு ஏற்ற இறக்கங்களும் காணப்படும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாங்க. தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். குழப்பத்தை நீக்கிக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். வராமல் எழுபறியாக இருந்து வந்த பணம் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்தினருடைய ஆதரவினால உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையான சூழ்நிலைகளும் உண்டாகும். முயற்சியில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாக தங்க இருக்கும். அவர்களிடத்துல பேசும் பொழுது விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சுமூகமாகவும் முடியும். பணியாளர்களும் உற்சாகமாக வேலைகளையும் செய்வாங்க. கடன் சுமையின் காரணமாக இருந்து வந்த மன அழுத்தங்களும் குறையும். கடன்ல பாதி தொகையை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. புதிய தொழில்களுக்கான வழிமுறைகளை கண்டறியவும் செய்வீங்க. பழைய நண்பர்களுடைய உதவிகளையும் பெறுவீங்க. அரசு பணியாளர்களுடைய பதவியில மாற்றங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு மாமன் வழி உறவினர்களினால ஏதாவது உதவிகளும் வந்து சேரும். அலைச்சல்களும் அதிகரிக்குங்க. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். நாளின் பிற்பகுதியில குடும்பத்துல சற்று நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. பெண்களுடைய பேச்சுக்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வயதானவர்களுக்கு கால் மற்றும் மூச்சு தொடர்பான தொல்லைகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கல்வி தொடர்பான விஷயங்களுக்காக கூடுதல் அலைச்சல்களும் ஏற்படலாம். திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கட்டுப்பாடுடனும் இருங்க. தனவரவுகளின் மூலம் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். புதுவிதமான பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. கலைத்துறையில மேன்மையும் உண்டாகும். குடும்பத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. மேன்மையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சகஜமாகவும் நகைச்சுவை அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லதுங்க. இது உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தும். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மன தைரியத்துடனும் இருப்பீங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல்களும் உண்டாகும். வேலை செய்கின்ற இடத்துல முறையான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இதன் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்பட்ட கவனமற்ற வார்த்தைகளை நீங்க பேசிவிடவும் வேண்டாம். இது உறவுல மகிழ்ச்சியை கெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. கண்கள் சிவத்தல் போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. உங்களுடைய கவனக்குறைவினால ஒரு முயற்சியில நிறைவேறாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. உழைப்பு அதிகமாக தங்க இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். எதிர்பார்த்த ஒரு வேலை முடிவடையாவிட்டாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்றவர்கள் உங்களை தேடி வந்தும் சமாதானமாக பேசவும் செய்வாங்க. உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினாலும் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாக சமாளித்து விடுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகமாக சிரமப்பட்டு வியாபாரத்துல அதிகப்படியான முதலீடுகளை ஏற்படுத்தி விடவும் வேண்டாங்க. கவனமாகவும் இருங்க. தொழிலை விரிவு செய்வதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இரவு தூக்கத்தை தொலைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. எதிர்பார்த்த அரசாங்க வேலைகள் தாமதமாக நடந்தாலும் நல்லபடியாகவும் முடிந்துவிடும். உறவினர்கள் ஏதாவது ஒரு உதவிக்காக உங்களை தேடியும் வருவாங்க. இன்று அந்தஸ்தை உயர்த்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல சிறப்பான அனுகூலமும் உண்டாகும். எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். ஒரு சிலருக்கு வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது அல்லது வாகனங்கள் வாங்குவது போன்ற சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல நல்ல நிலைமைக்கும் உயர்வீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். கலை பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். மனம் விட்டு பேசுவதனால அமைதியாகவும் உணர்வீங்க. எதிலும் சற்று சிந்தித்து நிதானமாக முடிவுகள் எடுப்பதே நல்லது. உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். தொழில்நுட்ப தேடல்களும் உண்டாகும். கனிவான பேச்சுக்களின் மூலம் நன்மதிப்பையும் பெறுவீங்க. அனைவரிடத்திலும் இரக்கமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால காரிய அனுகூலங்களும் உண்டாகும். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகளும் அவர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. குறைந்த முயற்சியிலேயே நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. இதனால நன்மைகளும் உண்டாகும். முக்கியமான சந்திப்புகளை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறவும் செய்வீங்க. சக பணியாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அனைவரையும் மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. இன்று பொதுவாகவே இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் தாங்க இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் செலவுகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உழைப்பின் வழியே செயல்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வகையில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல குழப்பங்களும் தோன்றி மறையும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய வகையில ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. தொழிலுக்கு தேவையான புதிய உபகரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழுதான வாகனங்களை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. அதற்கான எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வீடு கட்டும் வேலைகள்ல அதிகமாக பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில்ல ஓரளவிற்கு மந்தத்தன்மையும் ஏற்பட்டுத்தாங்க சரியாகவும் செய்யும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் இருங்க. பணியாளர்கள் ஃபைல்களை கையாளும் பொழுது கவனமாக கையாள்வதும் நல்லது. அவசரப்பட்டு வாக்குறுதிகளை தந்து அவதிப்படவும் வேண்டாங்க. கவனமாக பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள்ல ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். கோயில்களுக்கு செல்வது, தெய்வ பணிகள் பற்றிய சிந்தனைகளும் ஏற்படும். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நன்மையிலும் முடியும். ஒரு சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட இன்னல்களும் ஏற்படலாம். தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் மருத்துவத்துறையில இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையும் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். உபரி வருமானமும் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் உண்டாகும். ஆரோக்கியத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். மனதளவுல புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும். சலனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுதந்திரமாகவும் செயல்படுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வருமானமும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகள் என்ற லாபத்தை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய பணிகளை ஒழுங்காகவும் உற்சாகத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் உங்களுடைய உறவின் மதிப்பை உணரவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இன்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. போதிய அளவு பணமும் கையில இருக்கும். உங்களுடைய பண தேவைகளை இன்று பூர்த்தி செய்தும் விடுவீங்க. இன்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றலின் காரணமாக ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பெரியவர்கள் ஆதரவுகள் உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதாகவும் இருக்கும். வியாபாரத்தை விரிவு செய்தும் காட்டுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும்.
முயற்சிகள் எளிதாக நிறைவேறவும் காண்பீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளை சரி செய்தும் விடுவீங்க. இதற்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தந்தையின் வழியில அனுகூலமான பலன்களும் ஏற்படும். குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. உங்களுடைய நண்பர்களிடத்துல இருந்து பண உதவிகள் கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். வாகன வகையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக ஆர்டர்களையும் பெறுவீங்க. இல்லத்தரசிகளுக்கு கணவருடைய உறுதுணையும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை சீராகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்படுத்துவதும் நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று மனதிற்கு கவலையை ஏற்படுத்தினாலும் அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வணிகவியல் இயந்திரவியல் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தொழில அபிவிருத்தியான சூழலும் உண்டாகும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மனதுல சேமிப்பு சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு முக்கிய பொறுப்புகளும் உண்டாகும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று ஊக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அபிவிருத்தியான நாள் என்றும் கூறலாம். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. பொறுப்புகளும் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்ப பெரியவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய கடின முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல பரபரப்பான பணியிட சூழல்களும் இருக்குங்க. ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரமும் இருக்காது. திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளின் காரணமாக கையிருப்பு குறைந்தாலுமே இது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகளாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு நண்பர்களின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக எதிர்பார்த்த தொகையும் கைக்கும் வந்து சேருங்க. உங்களுடைய அணுகுமுறையினால வியாபாரத்துல எதிர்பார்த்ததை அடைந்தும் காட்டுவீங்க. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அவர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. தொலைதூர பயணங்களினால குடும்பத்தை பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேற்படிப்பிற்காக பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருந்தால் அதற்கு சாதகமான பலன்களும் வந்து சேரும். சந்தேக உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆடம்பரமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்களை பலப்படுத்துவதற்கு முயற்சியும் செய்வீங்க.
பிரிந்து சென்ற உறவினர்களிடத்துல பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான நிகழ்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வியை நோக்கி முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். பொது காரியங்கள்ல ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வழியில எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். நிலுவையில இருந்து வந்த பணிகள் எல்லாவற்றையுமே செய்து முடித்து விடுவீங்க. உடல் ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆரோக்கியமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சில சமயங்கள்ல நீங்க பொறுமையின்றியும் காணப்படுவீங்க. தைரியமாக இருப்பதும் நல்லது. கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு கவனமாக செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல என்ற அற்ப விஷயங்களுக்காக கோபப்படவும் வேண்டாம். உங்கள் உறவுல ஏதாவது குழப்பங்களையும் ஏற்படுத்தியும் விடலாம். உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய முயற்சி ஒன்று இப்பொழுது நிறைவேறவும் காண்பீங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல எதிர்பாராத சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் முயற்சியில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் நீங்கள் நினைத்ததை செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசாங்க காரியங்கள் இழுபறியானாலும் முடிவடையவும் காண்பீங்க. மற்றவர்களுடன் பேசும் பொழுது பதட்டமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய வகையில பெற்றோர்களுக்கு ஏதாவது மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகள் கையை மீறி போனாலும் சமாளித்தும் விடுவீங்க. உங்கள் மனைவியின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களுடைய வருகையினாலும் நண்பர்களுடைய வருகையினாலும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். கணக்குத்துறை, உணவுத்துறை மற்றும் சுற்றுலாத்துறையில இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளும் ஈடேறும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். உத்தியோகத்துல திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுற்று வட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. முயற்சிகளும் ஈடேறும்.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களிடம் காணப்படும் நம்பிக்கையின் காரணமாக நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். இதனால உங்களிடத்துல திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கவும் காண்பீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நம்பிக்கையான உணர்வுடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். சில நாட்களாக உங்களுடைய முயற்சிகளுக்கு இடையூறுகள் தந்தவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவாங்க. மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய கவனக்குறைவினால இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நீங்க சரி செய்தும் விடுவீங்க. பணவரவு இழுபறியானாலும் கைக்கும் வந்து சேரும். அதிகரிக்கும் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. அவர்களிடம் நீங்கள் கனிவாக பேசித்தாங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். அலைச்சல்களும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது உணவருந்த கூட நேரம் இல்லாத அளவிற்கு வேலைகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறு காயங்களும் ஏற்படலாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் அமைதியான போக்கும் காணப்படும். பேச்சுக்கல்ல நிதானத்தை கடைபிடித்தாலே போதும். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேருங்க. உத்தியோகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு சமாதானமான போக்கும் காணப்படும். ஆதாயத்தையும் எதிர்பார்க்கலாம். சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். திடீர் செலவுகளும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து பேசுவதும் நல்லது. வெளிவட்டாரத்துல விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.